ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் சமூக அறிவியல் குடிமையியல் பாடப்பகுதியில் யூனிட் 2 இந்திய அரசமைப்புச் சட்டம். நாம் ஏன் குடியரசு தினம் கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா? நமது அரசமைப்புச் சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த நாளில் நம்முடைய அரசமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு வேறு பல காரணங்கள் உண்டு. முக்கியமாக 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை, ஆங்கிலத்தில் பூர்ண ஸ்வராஜ், அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக, ஆங்கிலத்தில் பூர்ண ஸ்வராஜ் டே, கொண்டாடப்பட்டது. பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது. அரசமைப்புச் சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 8 பேரை கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் இதற்கான ஆலோசகராக P.N. ராவ் நியமிக்கப்பட்டார். இக்குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அன்றே அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. உங்களுக்கு தெரியுமா, அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். எதை முன்னுதாரணமாக கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை எழுதினார்கள்? இக்குழுவினர் ஐக்கிய ராச்சியம், யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 60 நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர். ஒரே மூச்சில் இதை உருவாக்கினார்களா? இல்லை. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் அதன் மேல் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். எப்போது இச்சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது? 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம் ரூபாய் இதற்கென செலவிடப்பட்டது. நமது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன? நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. முகப்புரை என்றால் என்ன? அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரையைத்தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது? அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். மதச்சார்பின்மை என்பது மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை, மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது.
அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது என்பதால் அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது. ஆம், இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை, அதாவது ஆங்கிலத்தில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்பார்கள், இதை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகார சட்டமன்றத்தின் இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை என்னென்ன? சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சம உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஆகியவை இன்றியமையாத உரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. வழிகாட்டு நெறிமுறை என்று கூறினீர்களே, அப்படி என்றால் என்ன? அரசுகள் சட்டமியற்றும் போது, ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவையே. ஓட்டுரிமை என்பது என்ன? 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமை பெறுகிறார்கள். இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. உரிமைகள் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகளும் இருக்கும், இல்லையா? ஆம், இருக்கின்றன. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, ஜாதி, மத, மொழி, இன எல்லை கடந்து அனைவரையும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 to 14 வயதுக்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் B.R. அம்பேத்கர், என். கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, P.L. மிட்டர், என். மாதவராவ், T.T.K., T.P. கேதான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவரான B.R. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம் மக்களாட்சி எனப்படுகிறது. வரைவு குழு. அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு வரைவு குழு ஆகும். முகப்புரை. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் முகப்புரை எனப்படுகிறது. மதச்சார்பின்மை. அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் மதச்சார்பின்மை ஆகும். சமத்துவம்.
அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தல் சமத்துவம் ஆகும். இறையாண்மை. அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் இறையாண்மை எனப்படுகிறது. மீள்பார்வை. ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஆவார். அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். அனைத்து குடிமக்களுக்கும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம். நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது. அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயதை அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் உண்டு. சரியான விடையை தேர்வு செய்க. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை 1949ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை 101 சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. இது 2014ஆம் ஆண்டின்படி. இஃது அடிப்படை உரிமை அன்று. ஓட்டுரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. இத்துடன் சமூக அறிவியல் டேர்ம் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 2வும் முடிந்துவிட்டது. நாம் அடுத்து டேர்ம் 3 உள்ள யூனிட் 1இல் சந்திப்போம்.